ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து ரெண்டு யோகங்கள், அதாவது ஒன்று சிவராஜா யோகம்னு சொல்லுவோம். சூரியனை குரு பார்ப்பாரு, அது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அது சிம்ம ராசிக்கும் சூரியனுக்கும் நல்லது. இப்ப சூரிய தசாபுக்திகள் நடக்கிற அமைப்புல அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மைகள் கொடுக்கக்கூடிய, அதாவது சூரியன் சார்ந்த அரசாங்கம், அப்பா வழி, தந்தை வழி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிறப்பாக ஒரு ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த யோகங்கள்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா இருக்கிற குரு வந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சிவராஜ யோகம் ஜனன ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த சிவராஜ யோகம் செயல்படும். அதே மாதிரி செவ்வாய வந்து குரு பகவான் பார்க்கறது குரு மங்கள யோகம், மங்களன்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஜனனகாத அடிப்படையில, அதாவது இப்ப செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் வந்து சுபத்துவமா இந்த குரு மங்கள யோகத்தோட உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த அமைப்பு, அதாவது குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அமைப்புகள், அதாவது செவ்வாய்னா என்ன, சகோதரன் வழியில, அதாவது மருத்துவம் சார்ந்த விளையாட்டு, நெருப்பு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவங்க விளையாட்டு துறையில இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சாதிக்கணும்னு ஒரு அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா வரும்போதுதான் ஒரு விஷயம் பிறகுற ஜனன ஜாதகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த கோச்சார நிகழ்வுகள் ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற விஷயம் கோச்சாரத்திலையும் எப்ப வருதோ அப்ப வந்து அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அந்த யோகங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். நம்ம துல்லியமான பலன்கள், ஜனன ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசியோட ராசி நாயகன் சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் எங்க இருந்தாலும் வளர்ச்சியை கொடுப்பாரு. அவருக்கு செவ்வாயோட வீடு பகைஸ்தானமா இருந்தாலும் கூட புதனோட சேர்ந்திருப்பாரு. அது வந்து தனக்கு பிடித்த நண்பரான புதனோட சேர்ந்திருக்கிறது அவருக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். அதனால 2ஆம் இடத்துல பணவரவு, தனவரவு அதெல்லாம் வந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல கடைசி 10 நாள் போவாது சுக்கிரன். அதே மாதிரி குரு பகவான் குரு பார்வை இருக்குது. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாயை வந்து தனஸ்தானாதிபதிய செவ்வாயை வந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல ஒரு பொருளாதார முன்னேற்றம், பணவரவு, தனவரவெல்லாம் நல்ல விதமா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க 5ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குரு பார்வையினால அந்த தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 5ஆம் இடம் வந்து குழந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம், புத்திரஸ்தானம், குலதெய்வம், பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள்லாம் இது உங்களுக்கு கண்டிப்பா அமையும். ஏற்கனவே குழந்தை இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல அவங்களால நீங்க பெருமை அடையக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லா இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பதவி உயர்வு, அதாவது அரசு துறையா இருந்தாலும் சரி, தனியார் துறையா இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு இருங்க, ஒரு பதவி உயர்வு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, இடமாற்றத்துடன் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி
10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் வந்து நல்ல விதமாவே இருக்குது. குரு பகவான் ஏற்கனவே இருந்து வந்த குரு பகவான் வந்து ரிவர்ஸ்ல பாகியஸ்தானத்துக்கு போவாரு. பாகியஸ்தானம் போல எல்லா விதமான பாகியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துக்கு வேற ஒரு பாவ தொடர்பு எதுவும் இல்லாததுனால தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்க கொஞ்ச காலத்துக்கு இப்போ ஒரு குரு பார்வை வந்ததுக்கு அப்புறம், அதாவது சனி பார்வை விலகினதுக்கு பிற்பாடு தான் வந்து அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. மீதி நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.